ஹலோ குட்டீஸ், ஒரு பெட் டைம் ஸ்டோரி பார்க்கலாமா? இந்த ஸ்டோரியில் ஒரு முயலும் ஒரு அழகான நிலாவும் இருக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்றத இந்த கதையில் போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு அழகான காட்டில் ஒரு முயல், குட்டி முயல் வாழ்ந்துட்டு இருந்துச்சான். அந்த முயல் ஒரு நாள் ஒரு சூரியனை பார்க்குறப்போ அதுக்கு தோணுச்சான், நீ இவ்வளோ பிரகாசமாக வானத்தில் பறந்துட்டுருக்கியே, உன்னை மாதிரி நானும் பறக்கணும், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு அது மனசுக்குள்ளே ஒரே யோசனையா. அப்படி பறக்கிறதுக்காக அதுவே யோசித்து எடுத்த ஐடியா தான் நெக்ஸ்ட் டே ஒரு உயரமான மரத்தில் ஏறி பறக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு. பட் அதால் பறக்க முடியல. அதனால் அது கீழே விழுந்துருச்சு. அது அப்படி கீழே விழுந்த உடனே அதுக்கு ரொம்ப வலிச்சிச்சான். ரொம்ப வலிச்சதால் அது அழுதுச்சான். அழுகும்போது ஒரு பாட்டி வந்தாங்களாம். அந்த பாட்டி இந்த முயல்கிட்ட சொன்ன ஒரு விஷயத்தினால முயல் யோசிச்சிச்சு. அப்படி அந்த பாட்டி என்ன சொன்னாங்கன்னு பார்த்தோன்னா, அந்த பாட்டி சொன்னாங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும், உனக்கு வேகமாக ஓடுறது தான் உன்னோட சிறப்பான தனித்தன்மை. ஸோ அதை நோக்கி நீ பயணிச்சனா உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு அந்த பாட்டி அட்வைஸ் பண்ணாங்க. அவங்க அட்வைஸ் பண்ண உடனே இந்த முயலுக்கு ரொம்ப ஆசையாகிடுச்சான். அதை பற்றியே அது யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சான். அப்படி அதை பற்றி அது யோசித்து அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசிக்கும் பொழுது ஒரு சத்தம் கேட்டுச்சான். அது என்னன்னு பார்த்தா ஒரு குட்டி அணில் அழுதுகிட்டே இருந்துச்சான். ஏன் அந்த அணில் அழுதுச்சுன்ட்டு இந்த முயல் பக்கத்தில் போய் கேட்டுச்சான், ஏன் நீ அழுகிறேன்ட்டு. நான் தொலைஞ்சிட்டேன்னு சொல்லிச்சான். சரி வா, நான் உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விடுறேன்னு சொல்லிட்டு அந்த முயல் அந்த குட்டி அணிலை அழகாக கூட்டிகிட்டு போய் அது வீட்டில் விட்டுருச்சான். அது வீட்டை பார்த்தோன்னே அந்த குட்டி அணில் அந்த முயலுக்கு தேங்க்ஸ் சொல்லிச்சான். அது தேங்க்ஸ் சொன்னவனே இந்த முயலும் ரொம்ப ஹாப்பியாக அந்த நைட்டு அந்த நிலாவை பார்க்குற அந்த குட்டி முயலுக்கு அந்த நிலா சிரிக்கிற மாதிரி இருந்துச்சான். ஸோ சந்தோஷமாக இந்த குட்டி முயலும் நான் பறக்க முடியலனாலும் எனக்கு வேற ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்குன்னு புரிஞ்சுக்கிச்சான். அதனால் அந்த குட்டி முயல் எப்பவுமே அதோட திறமையை நம்பி சந்தோஷமாக வாழ்ந்துச்சான். ஸோ இந்த கதையிலேருந்து என்ன நமக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்காம நம்மக்கிட்ட என்ன பெஸ்ட்டாக இருக்கோ அதை நம்பி நம்ம லைஃப்பில் டெவலப் ஆகணும் அப்படின்றத தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பெட் டைம் ஸ்டோரிஸில் மீட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஸ்டோரி பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.